பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். தஜல்லியாத்தே இலாஹியா, இறை தோற்றங்கள். ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகில் ஒரு எச்சரிக்கை விடுப்பவர் வந்தார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இறைவன் அவரை ஏற்றுக்கொள்வான். வலுமிக்க தாக்குதல்களால் அவரின் உண்மையை வெளிப்படுத்துவான். இந்த அடையாளத்தின் ஒளி பிழம்பை நான் உமக்கு 5 முறை நிகழ்த்தி காட்டுவேன். என் வாதத்தின் உண்மையை உறுதி செய்வதற்காகவும் நான் இறைவனால் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வதற்காகவும் ஒன்றன் பின் ஒன்றாக சிறிய இடைவெளியுடன் 5 முறை பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் என்பதே இந்த வெளிப்பாட்டின் கருத்தாகும். அவை என் வாதத்துக்கு சாட்சி கூறும் முத்திரையாக அமையும். அப்பூகம்பங்களை காணுகின்ற மக்கள் இறைவனை அஞ்சுகின்ற வகையில் அவை ஒவ்வொன்றும் மகத்தான ஒளிமிக்க அடையாளங்களாக விளங்கும். இதயங்களில் அச்சத்தின் முத்திரைகளை பதித்துவிடும். மேலும் அவைகளை காணுகின்ற மக்கள் மதி தடுமாறுகின்ற அளவு அசாதாரணமானவைகளாகவும் சக்தி வாய்ந்தவைகளாகவும் கடுமையானதாகவும் கடும் நாசத்தை விளைவிக்கின்றவையாகவும் இருக்கும். காலத்தின் குரலுக்கு மனிதன் செவியேற்காத காரணத்தால் இறைவனின் கோப உணர்வு இவ்வாறு செய்யும். இறைவன் கூறுகின்றான், நான் மறைவாக இருந்தேன், இப்பொழுது என்னை வெளிப்படுத்துவேன், என் மகிமை வெளியாகும்படி செய்வேன். மூசாவையும் அவருடைய மக்களையும் ஃபிரௌனின் பிடியிலிருந்து விடுவித்தது போன்று நான் என் அடியார்களுக்கு விடுதலை அளிப்பேன். ஃபிரௌனின் முன்னிலையில் மூசா நிகழ்த்தியது போன்று இவ்வற்புதங்கள் வெளிப்படும். மேலும் இறைவன் கூறுகின்றான், பொய்யர்களுக்கும் நேர்மையாளர்களுக்கும் இடையே நான் வேறுபாட்டை காட்டுவேன். என்னால் அனுப்பப்பட்டவருக்கு நான் உதவி புரிவதுடன் அவரை எதிர்க்கின்றவர்களுக்கு நான் எதிரியாவேன். எனவே செவிமடுப்பவர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முன்னறிவிப்பு ஒரு சாதாரணமான நிகழ்ந்து முடிந்து விடுமாயின் நான் இறைவன் புறமிருந்து வந்தவன் அல்ல என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் அவை பூர்த்தியாகும் சமயம் உலகை ஒரு உலுக்கு விடுமாயின் மிக பெரும் தடுமாற்றத்தின் காரணமாக மக்கள் மனநிலை தடுமாறி உயிருக்கும் உடைமைகளுக்கும் அபரிமிதமான நாசம் விளைவிக்குமாயின் எனக்காக அவைகளை ஏற்படச் செய்த இறைவனுக்கு அஞ்சுங்கள். அனைத்தையும் தன் வசம் வைத்துள்ள இறைவனிடமிருந்து தப்பி மனிதன் எங்கு சென்று விடுவான்? நான் ஒரு திருடனைப் போல் ஒளிந்து வருவேன் என்று அவன் கூறுகிறான். இதன் கருத்து என்னவெனில், அவன் தன்னுடைய மசீஹுக்கு வெளிப்பாடு வாயிலாக வெளிப்படுத்தியதையும் மேலும் எதிர்காலத்தில் அதிகரிக்கப்பட உள்ளதையும் சோதிடர்களோ வெளிப்பாடு பெறுபவர்களோ கனவு காட்சி கண்டு கூறக்கூடியவர்களோ ஆன யாராலும் அறிய முடியாது. இந்த அடையாளங்களுக்கு பிறகு உலகில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் ஏராளமானவர்கள் இறைவன் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள். இன்னும் அநேக நல்லுள்ளம் கொண்டோரின் உலக ஆசை தணிந்து அவர்களின் அலட்சியம் என்னும் திரைகள் அகன்றுவிடும். உண்மை இஸ்லாத்தின் மேலான அமிர்தபானம் அவர்களுக்கு ஊட்டப்படும். இறைவன் கூறுவதாவது, பாரசீக பரம்பரையைச் சார்ந்த நீதியுடையவரின் ஆட்சி காலம் ஆரம்பமாகும் பொழுது முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வரப்பட்டனர். குஸ்ரோவின் ஆட்சி காலம் என்பது நான் வாதம் செய்யும் காலத்தை குறிக்கிறது. அது உலக ஆட்சியை குறிப்பிடுவதல்ல, மாறாக எனக்கு அருளப்பட்டுள்ள வானுலக ஆன்மீக ஆட்சியை குறிப்பதாகும். எனக்கு ஒரு சிறு மயக்க நிலை ஏற்பட்டது. அப்பொழுது தில்க ஆயாத்துல் கிதாபுல் முபீன், இவை தெளிவான வேதத்தின் அடையாளங்கள் என்று எழுதப்பட்ட காகிதம் ஒன்றை இறைவன் எனக்கு காட்டினான். அதாவது திருக்குர்ஆனின் உண்மையை தெளிவாக்கவே இவ்வடையாளங்கள் நிகழும். இந்த இறை அறிவிப்புகளின் கருத்து என்னவெனில், தூய இறை தூதர்கள் முன்னறிவித்தபடி
6வது 1000 ஆண்டின் இறுதியில் குஸ்ரோவின் ஆட்சி என்றும் இறைவனால் ஆன்மீக ஆட்சி என்று அழைக்கப்பட்ட மசீஹின் ஆட்சி ஆரம்பமாகும் பொழுது அதன் பயனாக பெயரளவில் முஸ்லிம்கள் எனப்படுவோர் உண்மையான முஸ்லிம்களாக ஆகிவிடுவர். இதன்படி இதுவரை 4 லட்சம் பேர்கள் முஸ்லிம்களாகியுள்ளனர். தங்களின் தவறான செயல்கள், பாவங்கள், இணை வைத்தல் ஆகியவற்றிலிருந்து பாவ மன்னிப்பு கோரி 4 லட்சம் மக்கள் என் கைகளில் பையத் செய்துள்ளனர் என்றால் அது இறைவனுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய பெருமை தரக்கூடிய ஒன்றாகும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தில் இந்துக்களும் ஆங்கிலேயர்களும் அடங்குவர். நேற்றைய தினம் ஒரு இந்து பையத் செய்து முஸ்லீமாகி அவருக்கு முகமது இக்பால் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இந்த தெய்வீக வெளிப்பாட்டின் வசனத்தை நேற்று நான் பலமுறை படித்து கொண்டிருந்த பொழுது என் உள்ளத்தில் கீழ்கண்ட வரிகள் ஊதப்பட்டன. இது முதலில் வந்த வெளிப்பாட்டின் தொடர்ச்சியாகும். அவரின் தகுதியை ஏளன பார்வையுடன் பார்க்காதீர்கள். ஏனெனில் இறை தூதர்கள் அவருடைய காலம் குறித்து பெருமை கொண்டிருந்தனர் என்பதே அந்த வரிகள். இதை போலவே இறைவன் கீழ்கண்ட வெளிப்பாட்டில் என் மூலமாக இஸ்லாம் விரிவாக பரவும் என்ற நற்செய்தியை அருளியுள்ளான். சந்திரனே, சூரியனே, நீ என்னிடமிருந்து உள்ளவன் ஆவாய், நான் உன்னிடமிருந்து உள்ளவன் ஆவேன். இந்த வெளிப்பாட்டில் இறைவன் முதலில் என்னை சந்திரன் என்றும் தன்னை சூரியன் என்றும் குறிப்பிட்டுள்ளான். சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளி பெறுவது போல் எனக்கு இறைவனிடமிருந்து ஒளி கிடைக்கிறது என்பதே இதன் பொருள். அடுத்து என்னை சூரியனாகவும் தன்னை சந்திரனாகவும் அழைத்துள்ளான். அவனுடைய மகத்துவமிக்க ஒளியை என் மூலமாக வெளிப்படுத்துவான். மறைவாக இருந்த அவன் இப்பொழுது என் மூலமாக வெளிப்படுவான் என்பதே இதன் பொருள். அதாவது உலகம் அவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் அறியாதிருந்தது. ஆனால் இப்பொழுது என் மூலமாக அவனது ஆற்றல் மிகு ஒளி எல்லா திசைகளிலும் பரவும். மின்னலின் ஒளி நொடிப்பொழுதில் ஓரிடத்தில் தோன்றி வானமண்டலம் முழுவதும் ஒளி வீசுவது போல் இக்காலத்தில் நிகழப்போவதை நீங்கள் காண்பீர்கள். இறைவன் என்னிடம் கூறினான், நான் உனக்காக பூமியில் இறங்கினேன். என் பெயர் உனக்காக ஒளி வீசுகிறது. முழு உலகில் உள்ளவர்களிலிருந்து நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ திருப்தி அடையும்படியான சக்தி வாய்ந்த அடையாளங்கள் வானத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும். பிளேக் நோயும் நிகழ்ந்து முடிந்த 2 நிலநடுக்கங்களும் இதைச் சேர்ந்ததாகும். இந்த அடையாளங்கள் பற்றி ஒரு வெளிப்பாட்டின் மூலமாக நான் முன்னரே அறிவித்துள்ளேன். ஆனால் இப்பொழுது மீண்டும் 5 பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் என்றும் அவற்றின் அசாதாரணமான பயங்கர தோற்றத்தின் மூலம் அவைகள் அவனுடைய அடியாராகிய வாக்களிக்கப்பட்ட மசீஹுக்காக இறைவன் நிகழச் செய்த அடையாளங்கள் என்று அவர்கள் உறுதியாக உணரும்படி செய்துவிடும் என்றும் இறைவன் கூறுகிறான். இன்றைய சோதிடர்களும் வானவியல் அறிஞர்களும் மூசாவை எதிர்த்த மந்திரவாதிகளைப் போல் என்னை எதிர்ப்பது பரிதாபத்துக்குரியதே. இருள் படுகுடியில் வீழ்ந்து கிடக்கும் வெளிப்பாடு பெறுகின்ற அறிவியனர்கள் என்னுடன் போட்டியிடுவதற்காக பெல் ஆமையைப் போல் உண்மையை விட்டுவிட்டு வழிகட்டவர்களுக்கு துணை போகின்றனர். ஆனால் நான் எல்லாரையும் வெட்கத்துக்குள்ளாக்குவேன். வேறு எவருக்கும் இந்த கண்ணியத்தை வழங்க மாட்டேன் என்று இறைவன் கூறுகிறான். சோதிட அறிவின் துணை கொண்டும் வெளிப்பாடுகளை கொண்டும் அவர்கள் எல்லோரும் என்னுடன் போட்டியிட வரும் காலம் இதுவாகும். எனவே ஏதாவது ஒரு தாக்குதலை அவர்கள் நிறுத்தி கொண்டால் அவர்கள் தோல்வியடைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் எல்லாரையும் தோல்வியுறச் செய்வேன் என்றும் உன் எதிரிக்கு நான் எதிரியாவேன் என்றும் இறைவன் கூறுகிறான். மேலும் அவன் கூறுவதாவது, என் இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். வானமும் பூமியும் என்னுடன் இருப்பது போல் உன்னுடனும் உள்ளன. நீ என்னுடன் என் அரியணையைப் போன்றிருக்கிறாய். இறைவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் ஒரு வசனம் திருக்குரானில் இருக்கிறது. அதாவது தெளிவான இரகசியங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்களுக்கே அறிவிக்கப்படுகிறது.
மற்றவர்களுக்கு அதில் எவ்வித பங்கும் இல்லை. குர்ஆன் 72, 27, 28. எனவே நம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தடுமாற்றமடைய வேண்டியதில்லை. உறுதியான நிலை அவர்களிடத்தில் இல்லையேல் இறைவனின் கோபத்துக்கு அவர்கள் இலக்காகி விடுவர். ஏனெனில் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை மூமின்கள் வேறு எவருக்கும் கொடுக்கின்றனரா என்று அல்லாஹ் மூமின்களை வீண் பேச்சு பேசுகின்றவர்களை கொண்டு சோதிக்கின்றான். மேலும் அவர்களுக்கு அருளப்பட்ட உண்மையில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்களா என்றும் அவன் கண்காணிக்கின்றான். இந்த 5 பூமி அதிர்ச்சிகளும் ஏற்பட்டு இறைவன் நாடிய அளவு அழிவு ஏற்பட்ட பின் மீண்டும் இறைவனுடைய கருணையின் அலைகள் அடிக்க துவங்கும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அதன் பின்னர் ஒரு காலம் வரை அசாதாரணமான அஞ்சத்தக்க பூகம்பங்கள் நின்றுவிடும். கொடிய பிளேக் நோயும் நாட்டை விட்டு அகன்றுவிடும். ஆகவே இறைவன் என்னை நோக்கி கூறுகின்றான், நரகத்துக்கு ஒரு காலம் வரும், அதில் யாரும் இருக்க மாட்டார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் படைப்பினங்களில் ஒரு பெரும்பகுதி அழிந்த பின் அமைதி ஏற்பட்டது போல் இந்நாட்டிலும் நிகழும். இந்த இறை அறிவிப்புக்கு பின் இறைவன் கூறினான், பின்னர் மக்களின் மன்றாடுதல் கேட்கப்படும், காலத்தின் மழை பொழியும். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் முதலில் கோபம் என்னும் தன்மையுடன் தோற்றமளிப்பார் எனவும் அவருடைய பார்வை செல்லும் இடம் வரை உள்ள மக்கள் அவரின் மூச்சு காற்றால் மரணமடைவார்கள் என்றும் முன்னறிவிப்பு இருக்கிறது. அதாவது அக்காலம் ஜிஹாத் என்னும் வாட்போர் புரியும் காலமாக இருக்காது. மசீஹினால் செலுத்தப்படும் ஆன்மீக கவனமே வாளின் வேலையை செய்யும். விண்ணிலிருந்து கோபத்தின் அடையாளங்கள், அதாவது பிளேக் பூமி அதிர்ச்சிகள் இறங்கிக் கொண்டிருக்கும். அதற்கு பிறகு இறைவனால் அனுப்பப்பட்ட மசீஹ் மனித இனத்தை கருணையுடன் பார்ப்பார். வானத்திலிருந்து கருணையின் அறிகுறிகள் வெளியாகும். ஆயுள்களில் அருள் தரப்படும். பூமியிலிருந்து உணவுப் பொருள்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும். ஏனெனில் மக்கள் இறைவனை கருணையற்றவன் என்றும் கோபத்தை மட்டுமே உடையவன் என்றும் தவறான முடிவுக்கு வந்துவிடாதிருக்கவும் அவனால் அனுப்பப்பட்ட மசீஹை ஒரு தீய சகுனமாக கருதிவிடாதபடியும் செய்வதற்காக மகிழ்ச்சியின் காலம் மலரும். வயல்களும் தோட்டங்களும் ஏராளமாக தானியங்களையும் கனி வர்க்கங்களையும் தரும். எல்லாவித பயங்கர ஆபத்துகளும் விலகிவிடும். வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தில் அதிக மரணம் ஏற்பட வேண்டும் என்பது கட்டாயமானது என்பதையும், பிளேக் வியாதியும் நிலநடுக்கங்களும் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்பதும் விதிக்கப்பட்ட விஷயங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மசீஹுடைய காலத்தில் ஜிஹாதின் கட்டளை நீக்கப்படும் என நபிமொழி தொகுப்புகளிலிருந்து தெளிவாகிறது. வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வரும்போது ஜிஹாத் புனித போர் நிறுத்தப்படும் என சஹி புகாரியில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் அடங்கியுள்ள தத்துவம் என்னவெனில், மசீஹுடைய ஆன்மீக கவனத்தின் பார்வை காரணமாக கோபத்தின் அடையாளமாக லட்சக்கணக்கான மக்கள் பிளேக் என்னும் கொள்ளை நோயினாலும் பூமி அதிர்ச்சிகளினாலும் அழிவார்களாகையால் வாள் மூலம் அழிக்க வேண்டிய தேவை இருக்காது. மேலும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரே சமயத்தில் 2 வகையான தண்டனைகளை இறைவன் இறக்க மாட்டான். ஏனெனில் இறைவன் அவ்வளவு கருணை உள்ளவன். அதாவது ஒன்று கோபத்தின் அடையாளமாக ஏற்படும் தண்டனை, மற்றொன்று வாளினால் ஏற்படும் தண்டனை. இவ்விருவகை தண்டனைகளும் ஒரே சமயத்தில் நிகழாது என இறைவன் திருக்குரானில் தெளிவாக கூறியுள்ளான். மசீஹுடைய மூச்சு காற்றால் மக்கள் மடிவார்கள் எனவும் அவருடைய பார்வை செல்லும் தூரம் வரை அவருடைய மூச்சு காற்று அழிவை ஏற்படுத்தும் எனவும் கூறப்பட்டுள்ள நபிமொழியின் கருத்து இதுவேயாகும். ஒரு பார்வையில் எல்லாருடைய இருதயங்களையும் வெளியே எடுத்துவிடும் ஒரு சூனியக்காரராக மசீஹை இந்த நபிமொழி குறிப்பிடுவதாக கருதிவிட வேண்டாம். மாறாக இந்த நபிமொழியின் கருத்து என்னவெனில், அவரின் தூய மூச்சுகள், அதாவது சொற்கள் பூமியில் பரவுகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் அவரை மறுத்து பொய்யாக்குவதுடன் ஏசி பேசுவர். இதனால் அவர்களுடைய மறுப்பே தண்டனைக்கு காரணமாகிவிடும் என்பதே ஆகும். வாக்களிக்கப்பட்ட மசீஹை கடுமையாக எதிர்ப்பதின் காரணமாக
நாட்டில் நிலநடுக்கங்களும் அழிவுகளும் ஏற்பட்டு அமைதி மறைந்து விடுமென இந்த நபிமொழி கூறுகின்றது. இல்லாவிடில் நற்செயல்கள் நன்னடத்தைகள் உடைய மனிதர்களை பல வகை துயரங்கள் சூழும் என்பது பகுத்தறிவுக்கு பொருத்தமற்றதாகும். முற்கால அறிவற்ற மக்கள் இறை தூதர்கள் அனைவரையும் தீய சகுனமாக கருதி தங்களுடைய துரதிர்ஷ்டங்களை அவர்கள் தலையின் மீது சுமத்தியதற்கு இதுவே காரணமாகும். ஆனால் உண்மை என்னவெனில், இறை தூதர்கள் தண்டனையை கொண்டு வருவதில்லை. மாறாக தண்டனையை அடைய வேண்டிய தகுதியை மக்கள் பரிபூர்ணமாக அடைந்து விடும் பொழுது மக்களுடைய அந்த நிலையே ஒரு இறை தூதரை வரவழைத்து விடுகின்றது. இறை தூதரை எழுப்ப வேண்டிய அவசியத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது. ஏனெனில் கடுமையான தண்டனைகள் இறை தூதரின் வருகைக்கு முன் ஏற்படுவதில்லை. ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் தண்டனை அளிப்பதில்லை. திருக்குரான் 17:16 என அல்லாஹ் கூறுகின்றான். இறைவனுடைய வாக்கு இவ்வாறு இருக்கும் பொழுது நாட்டில் ஒரு பக்கம் பிளேக் நோய் சூறையாடிக் கொண்டிருக்க, மறுபக்கம் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு உங்களை அமைதியாக வாழவிடவில்லையே ஏன்? இக்காலத்தில் நபி இறை தூதர் என்ற சொல்லுக்கு இறைவன் நாடிய கருத்து என்னவெனில், முழுமையான முறையில் இறைவனோடு பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கப் பெற்று மார்க்கத்தை சீர்திருத்த நியமிக்கப்பட்டவர் என்பதே. அவர் வேறொரு ஷரியத்தை கொண்டு வர வேண்டியவர் அன்று. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஷரியத் முற்றுப்பெற்று விட்டது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் உம்மத்தி, அதாவது அவர்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவராகவும் அவர்களை பின்பற்றுபவராகவும் இல்லாத ஒருவருக்கு நபி என்ற சொல் பொருந்தாது. அதாவது அந்த நபிக்கு எல்லா அருள்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதனாலே கிடைக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் கிடைக்க வாய்ப்பில்லை. கவனமற்ற மக்களே, ஒருவேளை உங்களுக்கிடையே யாராவது ஒரு இறை தூதர் இறைவன் புறமிருந்து தோன்றியிருந்து நீங்கள் அவரை பொய்ப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களா என தேடிப் பாருங்கள். இந்த ஹிஜ்ரி நூற்றாண்டின் 24 வருடங்கள் கழிந்துவிட்டன. ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிகிறார்கள். உங்கள் உறவினர்களின் பிரிவு, அந்த இழப்பு உங்கள் இதயங்களை துயரத்தில் ஆழ்த்துகிறது. இந்த ஆபத்துகளெல்லாம் ஒரு இறை தூதர் வரவில்லை என்றால் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? ஏதாவது காரணம் இருந்தே ஆக வேண்டுமல்லவா? அவ்வாறாயின் அந்த காரணத்தை நீங்கள் ஏன் தேடுவதில்லை? மேலும் ஒரு நாட்டில் ஒரு தூதரை அனுப்பாதவரை அசாதாரணமான தண்டனைகளை இறக்க மாட்டோம் என்று இந்த இறைவசனம் பற்றி ஏன் சிந்திப்பதில்லை? இப்பொழுது நீங்களே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பல வருடங்களாக அனுபவித்து வருவது அசாதாரணமான தண்டனை அல்லவா? உங்கள் முன்னோர்கள் முற்றிலும் அறிந்திராத சோதனைகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இதோடு ஒப்பிடக்கூடிய ஒன்றை, ஒரு அழிவை கூட கடந்த 1000 ஆண்டுகளாக இந்த நாடு கண்டதில்லை. நீங்கள் இன்று காணும் பிளேக்கையும் பூமி அதிர்ச்சிகளையும் நான் கடந்த 25 வருடங்களாக என் ஆத்மீக காட்சியில் கண்டு வருகிறேன். இவைகளை பற்றி முன்கூட்டியே இறைவன் எனக்கு அறிவிக்கவில்லையாயின் என் வாதத்தில் நான் உண்மையாளனாய் இருக்க மாட்டேன். ஆனால் நான் இவைகளை பற்றி கடந்த 25 வருடங்களாக என்னுடைய நூல்களில் எழுதி இவை நிகழ்வதற்கு முன்பே உங்களுக்கு தொடர்ந்து தெரிவித்து வந்திருப்பது உண்மையெனில், நீங்கள் இறைவனிடம் குற்றவாளிகளாக ஆகாதிருக்க அவனுக்கு அஞ்சுங்கள். இந்த பூகம்பங்கள் பற்றிய செய்திகள் பராஹீனே அஹ்மதியாவில் இன்றைக்கு 25 வருடங்களுக்கு முன்பே வெளியிடப்பட்டுள்ளன. 1905 வருடம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நிகழ்ந்த பூமி அதிர்ச்சி பற்றி ஒரு வருடத்துக்கு முன்னரே பத்திரிகைகளில் முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் பூகம்பத்தின் குலுக்கல் என்று மட்டுமில்லாது பஞ்சாப் நாட்டின் சில பகுதிகளில் கட்டிடங்கள் அழிந்து ஒளிந்துவிடும் என்ற இறை அறிவிப்பும் இருந்தது. ஆகவே இந்த முன்னறிவிப்பு எவ்வளவு தெளிவாக நிறைவேறியது என்று நான் இப்போது கூற தேவையில்லை. பிறகு அதே ஏப்ரல் மாதத்தில் இறை அறிவிப்பின் மூலம்
இன்னும் ஒரு முன்னறிவிப்பு செய்திருந்தேன். அதாவது 1905 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வசந்த காலத்தில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது போலவே இன்னொரு பூமி அதிர்ச்சி வசந்த காலத்தில் ஏற்படும். அதற்கு முன்பு ஏற்படாது. மேலும் 1906ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வரை அந்த பூமி அதிர்ச்சி நிச்சயமாக ஏற்படாது. அதன்படியே 11 மாதங்கள் வரை எந்த பூமி அதிர்ச்சியும் ஏற்படவில்லை. அதன் பின்னர் 1906ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் தாண்டிய பின் 1906 பிப்ரவரி 27ஆம் நாள் வசந்த காலத்தின் நடுப்பகுதியில் இரவு 1 மணி அளவில் கடுமையான ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அது பற்றி குறிப்பிடும் பொழுது அந்த பூகம்பம் 1905 ஏப்ரல் 4ஆம் தேதி நிகழ்ந்த பூகம்பத்துக்கு சமமானது என்று சிவில் அண்டு மிலிட்டரி கசட் போன்ற ஆங்கில பத்திரிகைகளும் ஏற்றுக் கூறின. ராம்பூர் நகர், சிம்லா பகுதிகள் மற்றும் பல இடங்களிலும் உயிர்களுக்கும் கட்டிடங்களுக்கும் நாசம் ஏற்பட்டது. மீண்டும் வசந்தம் வந்தது. இறைவனின் வாக்கு மீண்டும் நிறைவேறிற்று. முரட்டுத்தனமுடைய சில மௌலவிகள் நெறி தவறி இந்த தூய்மையான முன்னறிவிப்பை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் வரவிருக்கும் பூமி அதிர்ச்சி கியாமத்தின் முன்மாதிரியாக இருக்கும் என எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இது கியாமத்தின் முன்மாதிரியாக இல்லை என்று கூறுவது வருந்தத்தக்கதாகும். இதற்கு மறுமொழியாக பொய் கூறுபவருக்கு இறைவனின் சாபம் உண்டாவதாக என்பதை தவிர வேறு என்ன கூற முடியும்? பல பூகம்பங்கள் நிகழும் என்றும் அவற்றில் ஒன்று கியாமத்தின் முன்மாதிரியாக இருக்கும் என்றும் நான் என் நூல்களிலும் பிரசுரங்களிலும் பலமுறை முன்கூட்டியே அறிவித்திருந்தேன். அதில் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படும். ஆனால் 1905 ஏப்ரல் 4ஆம் நாள் பூமி அதிர்ச்சி வசந்தத்தில் நிகழ்ந்தது போல் இன்னொன்று வசந்தத்தில் நிகழும் என்றும் கூறியுள்ளேன். அது பற்றி மீண்டும் வசந்தம் வந்தது, இறைவனின் வாக்கு மீண்டும் நிறைவேறிற்று என்ற இறை அறிவிப்பும் இருந்தது. அதன்படியே 1906 பிப்ரவரி 28ஆம் நாள் பூமி அதிர்ச்சி வசந்தத்தில் ஏற்பட்டது. அதில் 8 பேர் இறந்தனர், 19 பேர் காயமடைந்தனர். நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இந்த பூமி அதிர்ச்சி பற்றி ஃபைசா பத்திரிகையில் 1906 மார்ச் 16ஆம் நாள் பக்கம் 5 3வது பத்தியில் 1906 பிப்ரவரி 28ஆம் தேதி ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியில் அம்பாலா மாவட்டம், சகாதிரி வட்டம், தோதாப்பூரில் 3 பேரை தவிர இரவு தூங்கிக் கொண்டிருந்த எல்லோரும் இறந்துவிட்டனர். மேலும் சஹரன்பூர் மாவட்டத்தில் வறண்டு போயிருந்த ஒரு கிணறு பூமி அதிர்ச்சியினால் தண்ணீர் நிரம்பியது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே 11 மாதங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்ட முன்னறிவிப்பு இந்த பூமி அதிர்ச்சி பற்றியதே ஆகும். எனவே இதன்படி வசந்த காலத்தில் இப்பூகம்பம் நிகழ்ந்தது. இவ்வளவு தெளிவாக முன்னறிவிப்பு செய்யும் ஆற்றல் இறைவனுக்கே அன்றி வேறு யாருக்காவது இருக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். 11 மாதங்கள் வரை நிறுத்தி வைத்து 1906ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு பிறகு பூமியை ஒரு தள்ளு தள்ளி உலுக்கி விடுவதற்கு பூமியின் அடிப்பகுதி என் கையில் இருக்கவில்லை. என் அருமை நண்பர்களே, 2 பூமி அதிர்ச்சிகளையும் நீங்கள் உங்கள் கண்களால் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆதலால் இனிமேல் வரவிருக்கும் 5 நிலநடுக்கங்கள் பற்றிய செய்தி வீண் பேச்சாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது உங்களுக்கு எளிதானதே. மேலும் ஏப்ரலில் நிகழ்ந்ததை போன்ற பூகம்பம் 11 மாதங்கள் நிகழாது. பின்னர் வசந்த காலத்தில் சரியாக 1906 பிப்ரவரி 25ஆம் நாளுக்கு பின் நிகழும் என உறுதி கொள்வது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாயிருப்பது போல் இன்னும் 5 நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்றும் அவற்றின் மூலம் இறைவன் தன் தோற்றத்தை காட்டுவான் என்றும் அதன் மூலம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பாதவர்கள் கூட அவனிடம் இருந்து ஈர்க்கப்படுவார்கள் என்றும் அதன் பின்னர் அமைதி ஏற்பட்டு உலகம் முந்தைய சாதாரண நிலைக்கு வரும் என்றும் அதன் பின் ஒரு நீண்ட காலம் வரை
அப்படிப்பட்ட பூகம்பங்கள் ஏற்படாதென்றும் உறுதியாக நம்புவதும் மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்பதும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். புவியியல் சம்பந்தமான இந்த விவரங்களை எவராலும் கூற முடியாது. வானம் பூமியின் இறைவனே இந்த மறைவான ஞானத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னுடைய தூதர்களுக்கு அறிவிக்கிறான் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். மறுப்பதிலிருந்தும் நிராகரிப்பதிலிருந்தும் உலமாக்கள் காப்பாற்றப்படவும் நம்பிக்கை கொள்ளவும் நரக தண்டனையிலிருந்து மீட்சி பெறவும் இறைவன் விரும்புகிறான். எனவே என் வாதத்தை உங்களிடம் முழுமை பெறச் செய்யும் வழிகேட்டி நீங்கள் சென்று விடாதிருக்கவும் வரவிருக்கும் 5 பூமி எதிர்ச்சிகள் பற்றி முன்னறிவிப்பை மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கிவிட்டேன் என்பதற்கு வானத்தையும் பூமியையும் சாட்சிகளாக ஆக்குகின்றேன். என் நண்பர்களே, இறைவனுடன் போர் தொடுக்காதீர்கள். அந்த போரில் ஒருபோதும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். எந்த ஒரு சமுதாயத்துக்கு அவர்களுடைய ஒரு தூதரை அனுப்பாதவரை இறைவன் இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகளை இறக்கியதில்லை, இறக்கவும் மாட்டான். அதாவது நிச்சயமாக அவனால் அனுப்பப்பட்டவர் அவர்களிடையே தோன்றியிருக்க வேண்டும். எனவே இறைவனின் நீண்டகால செயல்முறையினால் பயன்பெற்று எவருக்காக ரமலான் மாதத்தில் உங்கள் கண்முன் சூரிய சந்திர கிரணம் ஏற்பட்டதோ, எவருக்காக பிளேக் நோய் பூமியில் உயிர்களை கொள்ளை கொண்டதோ, பூகம்பங்கள் பூமியை அசைத்தனவோ அந்த மனிதரை தேடுவீர்களாக. மேலும் இவை பற்றிய முன்னறிவிப்புகளை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்தவர் யார்? வாக்களிக்கப்பட்ட மசீஹ் நானே என வாதம் செய்பவர் யார்? அந்த மனிதரை தேடுங்கள், அவர் உங்களிடையே இருக்கிறார். மேலும் இதை கூறுகின்ற என்னை தவிர அது வேறு யாரும் அல்ல. அல்லாஹ்வின் கருணையின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நிராகரிப்பாளர்களே, அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழப்பர். 1288. இன்று 1906 மார்ச் 15ஆம் நாள் அதிகாலை நான் இக்கட்டுரையின் இப்பகுதி வரை பூர்த்தி செய்திருந்த பொழுது எனக்கு ஒரு இறை வெளிப்பாடு அருளப்பட்டது. இறைவன் தோன்றப் போகின்றான். நீ என்னிடம் என் நிழலாக இருக்கிறாய். இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. அல்லாஹ்வின் வாக்குறுதி மாறுவதில்லை. அதாவது 5 பூமி அதிர்ச்சிகளை ஏற்படுத்துவதன் மூலம் அல்லாஹ் தன் முகத்தை, தன் இருப்பை வெளிப்படுத்துவான். உனக்கு என்னுடன் உள்ள தொடர்பு நானே தோன்றியது போல, அதாவது உன் தோற்றம் முற்றிலும் என் தோற்றத்துக்கு ஒப்பானது. 5 பூகம்பங்களின் மூலம் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டுவான் என்பது இறைவனின் வாக்குறுதியாகும். இறைவனின் வாக்குறுதி மாறுவதில்லை, அது நிச்சயம் நிறைவேறியே தீரும். முன்னறிவிப்புகள் 2 வகையானவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவற்றில் ஒன்று எச்சரிக்கையை மட்டும் கொண்டது, தண்டனை அளிப்பதையே நோக்கமாக கொண்டதல்ல. இப்படிப்பட்ட முன்னறிவிப்பு இறைவன் புறமிருந்து வந்தால் ஒருவர் கழிவிறக்கப்பட்டு அஞ்சி பாவ மன்னிப்பு கோருவதனாலும் அல்லது தான தர்மங்கள் மற்றும் துவாவினாலும் வரவிருக்கும் துன்பங்களை தவிர்க்க முடியும். இதுபோலவே யூனுஸ் நபிக்கு அறிவிக்கப்பட்ட முன்னறிவிப்பு நிகழாது தவிர்க்கப்பட்டது. ஏனெனில் 40 நாட்களுக்குள் உம்முடைய சமுதாயத்துக்கு தண்டனை இறங்கும் என யூனுஸ் நபிக்கு ஒரு எச்சரிக்கையின் முன்னறிவிப்பே தரப்பட்டது. உண்மையில் அந்த முன்னறிவிப்பு எவ்வித நிபந்தனையையும் உடையதாக இல்லாதிருந்த போதிலும் யூனுஸ் நபியின் சமுதாயத்தினர் அஞ்சி கழிவிறக்கப்பட்டு பாவ மன்னிப்பு கோரியதனால் இறைவன் தண்டனை இறக்குவதை நிறுத்திவிட்டான். அந்த உறுதியான முன்னறிவிப்பும் கூட நிகழாது தவிர்க்கப்பட்டது. அதன் விளைவாக யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய சோதனை ஏற்பட்டது. தன் சமுதாயத்தினர் தன்னை பொய்யரென அழைப்பார்கள் என்று அவர் மீண்டும் தன் மக்களிடம் முகத்தை காட்ட விரும்பவில்லை. மேலும் எச்சரிக்கை வகையிலான முன்னறிவிப்பு பச்சாதாபங்கள் கொண்டு பாவ மன்னிப்பு கோருதல், தர்மம் போன்றவற்றால் தவிர்க்கக்கூடியதென்பதை எந்த சமூகத்தவரும் எந்த பிரிவினரும் மறுக்க முடியாதென்பது தெளிவானதாகும். ஏனெனில் கழிவிறக்கப்பட்டு பாவ மன்னிப்பு தேடுவதனாலும் தான தர்மங்களினாலும் சோதனைகளை அகற்ற முடியும் என்பது எல்லா தூதர்களின் ஒன்றுபட்ட விஷயமாகும். எனவே இறைவன் யாருக்காவது ஒரு சோதனை இறக்க நாடி அது நிகழ்வதற்கு முன்னரே
அது குறித்து அக்கால இறை தூதருக்கு அறிவித்தால் அது ஒரு எச்சரிக்கை வகையிலான முன்னறிவிப்பாகும். அது பற்றி நிகழ்வதற்கு முன் இறை தூதருக்கு அறிவிக்கப்படவில்லை எனில் அது இறைவனுடைய மறைவான நாட்டமாகும். இவ்விஷயத்தில் எனக்கு எதிராக ஆட்சேபனை எழுப்புகின்ற அறிவற்ற மௌலவிகளின் ஏமாற்றுகள்தான் எவ்வளவு! அதாவது பாதிரி அப்துல்லா ஆத்தம் முன்னறிவிப்பின்படி குறிப்பிட்ட 15 மாதங்களில் இறக்காமல் அதன் பிறகு சில மாதங்கள் தாண்டிய பின்னரே இறந்தார் என கூறுகின்றனர். இது ஒரு எச்சரிக்கை வகையிலான முன்னறிவிப்பு என்பதை இவர்கள் சிந்திப்பதில்லை. மேலும் அது யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பை போன்று உறுதியானதாக இருக்கவில்லை என்பது மட்டுமின்றி உண்மையின் பக்கம் திரும்பாவிடில் 15 மாதங்களுக்குள் அவர் மரணிப்பார் என்ற பொருளுடனே உள்ளது. அந்த கூட்டத்தில் இந்த முன்னறிவிப்பு வாசிக்கப்பட்ட பொழுது அவர் நிச்சயமாக உண்மையின் பக்கம் சார்ந்தார் என்பதற்கும் அவரிடம் பயத்தின் அடையாளங்கள் காணப்பட்டனவென்பதற்கும் அக்கூட்டத்திற்கு வந்திருந்தோரின் சாட்சியங்களே ஆதாரமாகும். ஏனெனில் டாக்டர் மார்ட்டின் கிளார்க் வீட்டில் தொடர்ந்து நடந்த வாதங்களின் முடிவில் 60 அல்லது 70 முஸ்லிம்களும் கிறித்தவர்களும் சாட்சியாக, நீங்கள் உங்களது ஒரு நூலில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தஜ்ஜால் என்று எழுதியுள்ளீர்கள். எனவே நீங்கள் உண்மையின் பக்கம் திரும்பாவிடில் 15 மாதங்களுக்குள் உங்களை அழித்துவிட இறைவன் நாடியுள்ளான் என உரத்த குரலில் நான் கூறினேன். இந்த முன்னறிவிப்பை கேட்டதும் அவர் அஞ்சி நடுங்கினார். முகம் வெளுத்தது. நாக்கை வெளியே நீட்டி 2 கைகளாலும் காதுகளை பிடித்தவராய் அச்சத்தால் உடல் நடுங்கினார். கழிவிறக்கப்படுபவரின் முகத்தை உடையவராய், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் தஜ்ஜால் என்று கூறவில்லை என்றார். அக்கூட்டத்தில் டாக்டர் மார்ட்டின் கிளார்க் மற்றும் 30க்கு அதிகமான கிறித்தவர்கள் இருந்தனர் என நான் நினைக்கிறேன். டாக்டர் மார்ட்டின் கிளார்க் இன்னும் உயிருடன் இருக்கிறார். அவரிடம் ஆணையிட்டு சொல்லும்படி கூறினால் அவர் உண்மையை மறைப்பார் என்றோ மறுத்து மாற்றமாக பேசுவார் என்றோ நான் எண்ணவில்லை. அது மட்டுமின்றி இந்த முன்னறிவிப்பை கேட்டபின் டிப்டி அப்துல்லா ஆத்தமின் உள்ளத்தில் கடுமையான அமைதியின்மையும் நிம்மதியற்ற நிலைமையும் ஏற்பட்டதென்றும் இந்த முன்னறிவிப்பின் விளைவாக அவர் பைத்தியக்காரனை போல் ஆகிவிட்டது மட்டுமின்றி பெரும்பாலும் அழுது கொண்டே இருந்தார் என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் சில மாதங்கள் வரை, அதாவது அவர் இறக்கும் வரையிலும் இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு வரி கூட எழுதவில்லை. இந்த விஷயத்தில் அவருக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் அதை வெளியிடுமாறு மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பம் தந்தேன். முன்னறிவிப்பின் நிபந்தனைகளின்படி அவர் உள்ளம் உண்மையின்பால் சாரவில்லை. அதை அவர் ஆணையிட்டு கூறிவிட்டால் அவ்வாறு ஆணையிட்டதும் எவ்வித தாமதமும் இன்றி நான் அவருக்கு 4000 ரூபாய் தருவதாக பிரசுரங்கள் வெளியிட்டேன். அவ்வாறு சத்தியம் செய்துவிடும்படி கிறிஸ்தவர்கள் அவரை மிகவும் வற்புறுத்தியும் அவர் சத்தியம் செய்யவில்லை. ஆணையிடுவது கிறிஸ்துவ மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சாக்கு சொல்லி ஆணையிடுவதிலிருந்து தவிர்ந்து கொண்டார். ஆனால் பீட்டர் சத்தியம் செய்தார் என்றும் பவுல் சத்தியம் செய்தார் என்றும், ஏன் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சத்தியம் செய்தார் என்றும் சுவிசேஷங்களில் கூறப்பட்டிருக்கும் பொழுது இப்போது மட்டும் சத்தியம் செய்வது எவ்வாறு தடுக்கப்பட்டதாகும்? இன்று கூட நீதிமன்றங்களில் கிறிஸ்துவ சாட்சிகளும் சத்தியம் செய்து கூறுவதாக கூறும்படி கட்டளையிடப்படுகின்றனர். மேலும் மற்றவர்களை பொறுத்தவரை நேர்மைக்கு வாக்குறுதியும் கிறிஸ்தவர்களுக்கு ஆணையிடுவதுமாக இருக்கிறது. சுருங்க கூறின், இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளால் கூட அவரால் மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியவில்லை. நான் என்னுடைய பிரசுரங்களில் வெளிப்படுத்தியிருந்தது போல் எனது இறுதி பிரசுரம் வெளியான சில மாதங்களுக்கு பின் அவர் இறந்துவிட்டார். அவரை மரணிக்கச் செய்யும் வியாதி முன்பே அவரை பிடித்துவிட்டது. குர்ஆன் ஹதீஸ்களை படித்து அவைகளில் மூழ்கியுள்ள மௌலவிமார்கள் அவைகளில் உள்ள ஞானங்களை கண்டுணராமல் இந்த ஆட்சேபனைகளை எழுப்பியிருக்கின்றனர். வாக்குறுதி செய்யப்பட்ட முன்னறிவிப்புக்கும்
எச்சரிக்கை விடுக்கும் இயல்புடைய முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. துர்ரே மன்சூர் என்னும் நூலில் தெளிவாக எழுதப்பட்டுள்ள யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையும் அவர்கள் அறியவில்லை. அவர்களுடைய உள்நோக்கம் கண்ணியமுடையதாக இல்லாத காரணத்தால் ஆட்சேபனை செய்கின்ற சமயம் என் கரத்தில் நிறைவேறியுள்ள 14,000 முன்னறிவிப்புகள் அவர்களின் கவனத்துக்கு வருவதில்லை. அவை அனைத்தும் எவ்வாறு நிகழும் என இறைவன் எனக்கு வெளிப்படுத்தினானோ அவ்விதமே அவை நிகழ்ந்தன. தனிப்பட்ட ஒரு மனிதனை பற்றிய எச்சரிக்கை வகையிலான ஒரு முன்னறிவிப்பு நிறைவேறுவதில் காலம் தாழ்ந்துவிட்டது என்பது குறித்து அவர்கள் கூக்குரல் இடுகின்றனர். அவர்களுக்கு இறை நூல்களில் நம்பிக்கை இல்லை என்பதையே இது காட்டுகிறது. என்னை தாக்க வேண்டும் என்ற அவர்களின் வேட்கையில் எல்லா நபிமார்களையும் தாக்குகின்றனர். ஆத்தம் 15 மாதங்களுக்குள் மரணம் அடையாவிடினும் அதன்பின் சில மாதங்களில் என் வாழ்நாளிலே மரணமடைந்தார் என்பதை கூட இந்த அறிவற்றவர்கள் உணரவில்லை. உண்மையாளனின் வாழ்நாளிலே பொய்யன் மரணிப்பான் என்ற முன்னறிவிப்பு தெளிவாக சுட்டிக்காட்டியது. இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று நான் வாதம் செய்த அதே சமயத்தில் கிறித்துவ மார்க்கமே உண்மையானது என்று ஆத்தம் வாதம் செய்தார். என் வாழ்நாளில் ஆத்தமை மரணிக்கச் செய்து இறைவன் என்னை உண்மையாளன் ஆக்கினான். 15 மாதங்கள் என்ற வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப கூறி மற்ற நிபந்தனைகளை குறிப்பிடாமல் இருப்பதுதான் மௌலவிமார்களின் நேர்மைக்கு அடையாளமோ? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்னறிவிப்பு உறுதியான ஒன்றாக இருந்தது என்பது பற்றி கூட இவர்கள் சிந்திப்பதில்லை. அந்த முன்னறிவிப்பில் 40 நாட்களுக்குள் அவருடைய சமுதாயத்துக்கு தண்டனை கட்டாயம் வரும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதன்படிக்கு அவர்களுக்கு வரவில்லை. இறுதியில் அச்சமுதாயத்தினருள் பலர் உயிருடன் இருக்கும் பொழுதே அவர் இறந்து போய்விட்டார். அந்தோ இவர்களுடைய நோக்கங்கள் நேர்மையுடையவையாயிருப்பின் ஆத்தமுடைய சம்பவத்துக்கு பின் லேக்கரஹாமை பற்றிய முன்னறிவிப்பை பற்றி சிந்தனை செய்திருப்பார்கள். அந்த முன்னறிவிப்பில் காலமும் மரணிக்கும் விதமும் பற்றி கூட குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படியே எவ்வளவு சரியாக முன்னறிவிப்பு நிறைவேறியது. ஆனால் இதயத்தில் முரட்டு பிடிவாதம் நிறைந்திருக்கும் பொழுது யாரால் நடுநிலையுடன் சிந்திக்க முடியும்? அவர்களுடைய உள்ளத்தில் கடுகளவாவது நேர்மை இருக்குமெனில் மிக எளிதான வழி ஒன்று இருந்தது. அதாவது அவர்களுடைய கருத்துப்படி நிறைவேறவில்லை என்ற ஆட்சேபனைக்குரிய முன்னறிவிப்புகள் எவை என எழுத்து மூலமாக என்னிடம் வினவி பின்னர் நிறைவேறியுள்ள முன்னறிவிப்புகளின் எண்ணிக்கையை என்னிடமிருந்து பெற்றிருக்கலாம். இதன் மூலம் எல்லா திரைகளும் விலக வாய்ப்பிருந்தது. அவர்கள் ஆட்சேபனைக்குரியதென கூறும் முன்னறிவிப்புகள் எச்சரிக்கை செய்யும் இயல்புடைய 1-2 முன்னறிவிப்புகள் மட்டுமே என நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். அந்த முன்னறிவிப்புகளுடன் நிபந்தனைகளும் இருந்தன. அதாவது அச்சம், பயம் காரணமாக அவை நிறைவேறுவதில் காலம் தாழ்த்தப்பட்டது. மேலும் அவ்வாறான முன்னறிவிப்புகள் பாவ மன்னிப்பு கோருதல், தான தர்மம் செய்தல், பிரார்த்தனைகள் ஆகியவை காரணமாக தவிர்க்கப்படுவது இறைவனின் தொன்மையான சட்டமாகும். ஆனால் இதற்கு மாறாக 10,000க்கும் மேற்பட்ட முன்னறிவிப்புகள் நிறைவேறியுள்ளன. அவ்வாறு நிறைவேறுவதற்கு இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் ஆகிய எல்லா சமூகத்தை சார்ந்த லட்சக்கணக்கானவர்கள் சாட்சிகளாயுள்ளனர். இவ்விதம் லட்சக்கணக்கானோர் சாட்சியாக நிறைவேறியுள்ள முன்னறிவிப்புகளின் ஒரு பெரும் படையிலிருந்து பயன்பெறாது அவைகளை புறக்கணித்துவிட்டு இறைவனின் வழக்கப்படி தாமதப்படுத்தும் பொழுது எச்சரிக்கும் இயல்புடைய 1-2 முன்னறிவிப்புகளை மட்டும் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருப்பது நேர்மையாகுமா? இதுதான் சோதித்தறியும் முறையுமென்றால் எந்த நபியாலும் இச்சோதனையில் வெற்றி பெற இயலாது. இவ்வாறான நிகழ்ச்சிகள் எல்லா நபிமார்களின் காலத்திலும் காண கிடைக்கின்றன. எனவே இவர்களை மார்க்கத்துக்கும் உண்மை எதிரிகள் என நான் கூறுவேன். இப்பொழுதும் கூட இப்படிப்பட்ட மக்களின் ஏதாவது ஒரு பிரிவினரை நடுநிலை உள்ளத்துடன் தூய இதயத்துடனும் என்னிடம் வருவார்களேயானால் நான் அவர்களின் வீணான அர்த்தமற்ற ஆட்சேபனைகளுக்கு விடையளிக்கவும்
பட்ட பகல் போல் ஒளிமயமாக நிறைவேறியுள்ள முன்னறிவிப்புகளின் ஒரு பெரும் அணிவகுப்பையே எனக்கு ஆதாரமாக இறைவன் ஆக்கியுள்ளான் என்பதை காண்பிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த அறிவற்ற மௌலவிகள் வேண்டுமென்றே தம் கண்களை மூடிக்கொள்வார்களாயின் அதனால் உண்மைகளுக்கு என்ன ஊறு விளைவிக்க முடியும்? ஆயினும் இந்த முன்னறிவிப்புகள் பற்றி சிந்தித்து ஃபிர்அவுனை போல் அநேகர் மூழ்கிவிடாமல் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் காலம் வருகிறது. வெகு அருகில் வந்தே விட்டது. மக்கள் உள்ளங்களில் உண்மையை நிலைபெறச் செய்யும் வகை மீண்டும் நான் தாக்குவேன் என இறைவன் கூறுகிறான். எனவே மௌலவிமார்களே, இறைவனுடன் போர் புரியும் வல்லமை உங்களுக்கு இருக்குமாயின் போர் புரியுங்கள். எனக்கு முன் ஒரு அப்பாவி மனிதராகிய மரியத்தின் மகன் ஈசா நபிக்கு யூதர்கள் இழைக்காத அவமானங்கள் என்ன எஞ்சி இருக்கிறது? அவர்கள் தமது மத நம்பிக்கையின்படி அவரை சிலுவையில் அறைந்து கொன்றனர். ஆனால் இறைவன் இயேசுவை சிலுவை மரணத்திலிருந்து காப்பாற்றினான். ஒரு காலத்தில் அவர் பொய்யர் என்றும் ஏமாற்றுக்காரர் என்றும் கருதப்பட்டார். ஆனால் இன்று 40 கோடி மக்களால் அவர் இறைவனின் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். சாதாரண மனிதரை கடவுளாக்கி குஃபுர் நிராகரிப்பாளர் என்ற நிலைக்கு ஆளாகியுள்ளனர். இருந்தபோதிலும் யூதர்கள் தங்கள் கால்களின் கீழ் நசுக்கிவிட வேண்டிய மரியத்தின் மகனான ஈசா நபி இன்று 40 கோடி மக்கள் மண்டியிடும் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருப்பது உண்மையில் யூதர்கள் கன்னத்தில் விழுந்த ஓர் அறையாகும். அவருடைய பெயருக்கு முன் அரசர்களும் தலை தாழ்த்துகின்றனர். மரியத்தின் மகன் ஈசா நபியை செய்தது போல் இணை வைப்பதற்கு என்னையும் ஒரு கருவியாக ஆகிவிடக் கூடாதென இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இறைவன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனினும் இறைவன் எனக்கு மிக பெரும் மகத்துவத்தை அருளுவான். மக்கள் உள்ளங்களில் என் மீது அன்பை ஏற்படுத்துவான். என்னுடைய இயக்கத்தை முழு உலகிலும் பரவச் செய்வான். என் பிரிவைச் சேர்ந்தோர் மற்றெல்லா பிரிவினரையும் மிகைத்து விடுவர். உண்மையின் ஒளி, வாக்கு வன்மை, தக்க சான்றுகள் ஆகியவற்றினால் அவர்கள் உயர்ந்த ஞானத்திலும் கல்வி கேள்விகளிலும் உயர்ந்து விடுவார்கள். பிற எல்லா சமூகத்தவர்களும் இந்த நீரூற்றிலிருந்து நீர் அருந்துவர். எனது இவ்வியக்கம் முழு உலகையும் சீர்ந்து கொள்ளும் வண்ணம் பிரமிக்கத்தக்க வேகத்தில் வளர்ந்து பலன் தரும். பலவிதமான தடைகள் எதிர்கொண்ட போதிலும், சோதனைகள் பலவற்றை சந்திக்க நேர்ந்த போதிலும் இறைவன் அவற்றையெல்லாம் நீக்கி தன் வாக்குறுதியை பூர்த்தி செய்வான். இவை அனைத்தும் பலமுறை இறைவன் என்னிடம் கூறியவையாகும். மேலும் அவன் கூறியதாவது, உன் ஆடைகளிலிருந்து அரசர்கள் அருள் தேடும் அளவுக்கு உன் மீது அருளுக்கு மேல் அருள்கள் சொரிந்து கொண்டே இருப்பேன். செவிமடுக்கின்றவர்களே, நான் கூறுவதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இம்முன்னறிவிப்புகளை உங்கள் பாதுகாப்பு பெட்டியில் பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இவைகள் ஒரு நாள் நிச்சயமாக நிகழப்போகின்ற இறைவனின் வார்த்தைகளாகும். நான் என்னிடம் எந்த நன்மையும் காணவில்லை. நான் செய்ய வேண்டியவைகளை செய்யவில்லை. நான் என்னை ஒரு சாதாரண சேவகனாகவே காண்கிறேன். இறைவனுடைய கருணை மட்டுமே என்னுடன் இருக்கிறது. எல்லாவித பலகீனங்களும் இருந்தாலும் கூட ஒரு பிடி மண்ணை ஏற்றுக்கொண்ட எல்லாம் வல்ல இறைவனுக்கு 1000 நன்றிகள். இறைவா, என் மீது உனது கருணையை வியக்கத்தக்கதாகும். நீ என் போன்ற மண்ணிற்கொப்பானவனை ஏற்றுக்கொண்டாய். ஆன்மீக காட்சியில் அந்த மன்னர்கள் எனக்கு காட்டப்பட்டனர். அவர்கள் குதிரைகள் மீது சென்று கொண்டிருந்தனர். உம்முடைய கட்டுப்பாடு என்னும் நுகத்தடியை தங்களின் கழுத்து மீது வைக்கப் போகின்றவர்கள் இவர்கள்தான் என்றும் இறைவன் இவர்களுக்கு அருள் பாலிப்பான் என்றும் கூறப்பட்டது. நீ விரும்பிய தன்மை அதன் தகுதியை அடைந்து விட்டது. உன் விருப்பத்துக்கேற்ற இவ்வடியானிடம் என்னதான் உள்ளதோ, நீ ஒரு துளியிலிருந்து படைப்பினத்தை படைப்பது போன்று இந்த செயல்முறையை இங்கேயும் நீ வெளிப்படுத்தியிருக்கின்றாய். மேற்கண்ட இறை அறிவிப்பில் இறைவனுடைய வாக்குறுதி தவறுவதே இல்லை என்று கூறப்பட்டிருப்பதால் பூமியை அதிரச் செய்யும் இந்த 5 பூமி எதிர்ச்சிகள் ஏற்பட்ட போது இறைவனின் வார்த்தைப்பாடாகும். இது எந்த வகையிலும் நிறைவேறியே தீரும் என்பதை நான் குறிப்பிட மறந்துவிட்டேன். ஆனால் கழிவிரக்கங்கொண்டு பாவ மன்னிப்பு கோருவதன் மூலம் இறைவனுடன் இணக்கத்தை ஏற்படுத்தி எல்லை மீறுதல் என்ற நெருப்பு தன்னை தீண்டாதவாறு செய்து கொள்வேனாயின் இறைவன் அம்மனிதனிடம் கருணை கொள்வான்.
இக்கருணையின் காரணமாக அடையாளங்கள் தோன்றாது என்பது இதன் கருத்தல்ல. அவை நிகழும். ஆயினும் அப்படிப்பட்ட மனிதன் துன்பங்களிலிருந்து காப்பாற்றப்படுவான். இது இறைவனின் வாக்குறுதியாகும். அவன் தன் வாக்குறுதிகள் தவறும்படி செய்வதில்லை. இறைவனின் எச்சரிக்கைகள் நிறுத்தி வைக்கப்படலாமே ஒழிய அவனுடைய வாக்குறுதிகள் அவ்வாறு நிறுத்தி வைக்கப்படக்கூடியவை அல்ல என்பதை நான் முன்பே தெரிவித்திருக்கிறேன். இங்கு ஒரு விஷயத்தை பற்றி விளக்க வேண்டியிருக்கிறது. அதாவது, என்னுடைய வாதத்தின் உண்மையை நிரூபிப்பதற்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் நிகழ்வுற்றிருக்கும் பொழுது அதன் பிறகும் பயங்கரமான பிளேக் என்னும் இக்கொள்ளை நோயும் அழிவை தரும் பூமி அதிர்ச்சிகள் போன்ற அடையாளங்கள் நிகழ வேண்டிய அவசியம் என்ன? நூற்றுக்கணக்கான அந்த அடையாளங்கள் போதாதா என்ற கேள்வி எழலாம். இதற்கு பதில் 2 வகையாகும். முதலாவது, அருளுக்குரிய அடையாளங்கள் மூலம் மிக குறைந்த அளவு மக்களே பயனடைவார்கள். அது மனித இயல்பு. முரட்டு பிடிவாதத்தால் ஏற்றுக்கொள்ளாமல் சிறு சிறு அடையாளங்களை மறுப்பதற்கு பல வகையான சாக்குப்போக்குகள் கூறுவார்கள். இங்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. கருணையின் அடையாளங்கள் ஆயிரக்கணக்கில் நிறைவு பெற்றிருந்தும் கூட அவை சமுதாயத்தில் மக்களின் உள்ளங்களில் எந்தவித நல்ல விளைவையும் ஏற்படுத்தவில்லை. என்னுடைய நுசூலுல் மசீஹ் என்னும் நூலை படித்து பார்ப்பீர்களாயின் அடையாளங்கள் காட்டுவதில் இறைவன் எவ்வித பாகுபாடும் காட்டவில்லை என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். அதாவது, நண்பர்களுக்காகவும் எதிரிகளை எச்சரிப்பதற்காகவும் அடையாளங்கள் தோன்றியுள்ளன. என்னை பற்றியும் என் சந்ததிகள் பற்றியும் அடையாளங்கள் நிகழ்வுற்றன. உலகின் பெரும்பகுதி கடலால் நிறைந்திருப்பது போல் இந்த ஆத்மீக இயக்கமும் அடையாளங்களால் நிறைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அடையாளத்தை உடையதாய் உள்ளது. எடுத்துக்காட்டாக 10,000 அடையாளங்களை நான் அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் அவை எல்லாவற்றையும் ஒன்றாக தொகுப்பதாயின் அந்த நூல் 1000 தொகுதிகளுக்கு அதிகமாக விரிந்துவிடும். மறைவான விஷயங்கள் குறித்து இந்த அளவு வெளியிடுவதென்பது ஒரு பொய்யனுக்கு சாத்தியமல்ல. அநேக விதமான அடையாளங்கள் காட்டுவதன் மூலம் இறைவன் என்னுடைய அறிவற்ற எதிரிகளை நாளுக்கு நாள் வெட்கமுறும்படி செய்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசியது போலவே இறைவன் என்னுடன் உரையாடுகிறான் என நான் அவன் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன். ஆனால் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதனாலே எனக்கு இப்பேறு கிடைத்தது. நான் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாதவனாக இருந்திருப்பேனாயின் என்னுடைய நற்செயல்கள் இவ்வுலகில் உள்ள அனைத்து மலைகளின் அளவு இருந்த போதிலும் இறைவனோடு உரையாடுகின்ற இந்த பேறு எனக்கு கிடைத்திருக்கவே முடியாது. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அருளப்படும் நபித்துவத்தை தவிர இறைவனுடன் உரையாடும் பேற்றை பெறும் ஏனைய எல்லா பாதைகளும் மூடப்பட்டு விட்டன. புதியதொரு சட்டத்தை கொண்டு வரும் இறை தூதர் எவரும் இனி வரமாட்டார். புதிய சட்டத்தை கொண்டு வராதவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீடருமே நபியாக வர முடியும். ஆகவே நான் அவர்களின் சீடனாகவும் நபியாகவும் இருக்கின்றேன். என்னுடைய நபித்துவம், அதாவது இறைவன் என்னுடன் உரையாடுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தின் ஒரு பிரதிபலிப்பே ஆகும். இது தவிர என்னுடைய நபித்துவம் வேறொன்றுமில்லை. நான் அந்த மாநபியின் பிரதிபலிப்பாகவும் சீடனாகவும் இருப்பதால் என்னுடைய நபித்துவம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்துக்கு எவ்வித குறைவும் ஏற்படுத்துவதாகாது. என்னுடன் இறைவனின் உரையாடல் உறுதியானதாகும். அது பற்றி நான் ஒரு நிமிடமாவது சந்தேகம் கொண்டால் நான் ஒரு நிராகரிப்பவனாக ஆவதுடன் என் மறுவுலக வாழ்வும் அழிந்துவிடும். எனக்கு இறைவனிடமிருந்து வரும் வசனங்கள் திட்டவட்டமானது, உறுதியானது. சூரியனையோ அதன் ஒளியையோ ஒருவர் எவ்வாறு சந்தேகிக்க முடியாதோ அதுபோலவே என் மீது இறங்கும் வசனம் குறித்தும் நான் எவ்வித ஐயமும் கொள்வதில்லை. இறை வேதத்தை நம்புவது போல் நான் அதை நம்புகிறேன். ஒருவேளை அதற்கு விளக்கம் கூறுவதில் நான் தவறு செய்யலாம். ஆனால் அது இறை வசனம் அல்ல என்று நான் ஒரு நிமிடங்கூட சந்தேகம் கொள்ள முடியாது. என்னை பொறுத்தவரை
மறைவான விஷயங்கள் பற்றிய நிச்சயமான உறுதியான செய்திகள் அதிகமாக உள்ள இறை வசனங்களை பெறுபவர் நபி என அழைக்கப்படுவார். ஆகவே இறைவன் என்னை நபி என அழைத்துள்ளான், அதாவது மார்க்க சட்டம் கொண்டு வராத நபி. ஏனெனில் இறுதி நாள் வரை தேவையான மார்க்க சட்டங்களை கொண்டது திருக்குர்ஆன் ஆகும். எனக்கு இறங்கும் இறை வசனங்கள் வழக்கத்துக்கு மாற்றமான ஒரு தன்மையுடையவை. அதனுடைய ஒளிவிடும் கதிர்களால் தன் முகத்தை காட்டுகின்றது. உலோகத்திலான ஆணி கொண்டு அடித்தது போல் அது உள்ளத்தில் பதிந்து ஆன்மீக ஆற்றலினால் என்னை நிரப்புகின்றது. அது சுவையானதும் உயர் தரமுடையதும் நிம்மதி தரக்கூடியது, இறை தன்மையை தன்னுள் கொண்டதுமாகும். மறைவானவற்றை பற்றி அறிவிப்பதில் அதில் கருமித்தனம் இல்லை. மாறாக இறைவனின் செய்திகளில் ஒரு ஆறு அதில் ஓடுகிறது. நம் எதிரிகளில் இறை வெளிப்பாடு கிடைப்பதாக கூறுபவர்களின் வெளிப்பாடுகளில் நான் கூறிய மறைவானவற்றின் அலைகளோ வானுலக ரகசியங்களோ இருக்காது. அவைகள் தெய்வீக சக்தியோ ஆற்றலோ அற்றவைகளாகும். அது மட்டுமின்றி அவர்களுடைய வெளிப்பாடுகள் இறைவனின் தொடர்புடையவையா என்பது அவர்களுக்கே தெரியாது என அவர்களே கூறுகின்றனர். ஆகவேதான் தங்களின் வெளிப்பாடுகள் சந்தேகத்துக்குரிய வகையைச் சார்ந்தது என அவர்கள் பொதுவாக நம்புகின்றனர். அந்த தூண்டுதல்கள் இறைவன் புறம் இருந்து உள்ளவையா அல்லது ஷைத்தானிடமிருந்து உள்ளவையா என்று நிச்சயமாக அவர்களால் கூற முடியாது. இறைவனுடையதா அல்லது சைத்தானுடையதா என்று பிரித்தறியும் அளவுக்கு கூட போதுமான ஒளியற்ற வெளிப்பாடுகள் பற்றி அவர்கள் பெருமையடித்துக் கொள்வது உண்மையில் வெட்கத்துக்குரிய செயல்களாகும். இறைவன் தூய்மையானவன், ஷைத்தானோ தூய்மையற்றவன். எனவே கிடைக்கப் பெறுகின்ற வெளிப்பாடுகள் இறைவனின் தூய நீரூற்றிலிருந்து வருகிறதா அல்லது ஷைத்தானின் தூய்மையற்ற வகையை சார்ந்ததா என்று கூட கண்டுகொள்ள முடியாதது உண்மையில் வினோதமே. மேலும் இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், ஒருவர் இந்த வெளிப்பாடுகள் இறைவனிடமிருந்து வருகிறது என்று எண்ணி அதன்படி செயல்பட்டு அதன் பின்னர் அது சைத்தானிடம் இருந்து உள்ளது என்று ஆகிவிட்டால் அவர் அழிந்து விடுவார். அல்லது இது ஷைத்தானின் வெளிப்பாடு என்று எண்ணி அதன்படி செயல்படாமல் இருந்து பின்னர் அது இறைவனிடமிருந்து உள்ளதாக இருக்குமேயாயின் அப்பொழுதும் அவர் அழிவென்னும் குழியில் விழுந்தவராகி விடுவார். ஆக இவர்களின் இந்த வெளிப்பாடுகள் தான் என்ன? அது ஒரு ஆபத்தான சோதனையாகவும் அதன் முடிவு அழிவாகவும் இருக்கின்றது. மேலும் அது இஸ்லாத்துக்கே களங்கமாகும். இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த அளவு உறுதிமிக்க வெளிப்பாடுகள் கிடைத்தனவென்றால் தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டில் கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ளாது ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் தன் களங்கமற்ற பச்சிளங் குழந்தையை ஆற்றிலே எறிந்துவிட்டார். தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டில் அவர் சிறிதளவு கூட ஐயம் கொள்ளவில்லை. கிளிர் ஒரு சிறுவனை கொன்றுவிட்டார். ஆனால் இந்த கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அந்த இஸ்ரவேல் பெண்களுக்கு கிடைத்த பதவி கூடவா கிடைக்கவில்லை? அவ்வாறாயின் அருட்கொடைகள் அளிக்கப்பட்டவர்களின் பாதையில் எங்களை நடத்துவாயாக என்ற வசனத்துக்கு என்னதான் பொருள்? இந்த சந்தேகத்துக்குரிய அனுமான அடிப்படையிலான வெளிப்பாடுகளை பெறும் அருட்கொடைகள் பெறுவதற்காக ஒருவர் ஒரு நாளைக்கு 5 முறை மன்றாடுகிறார். இது வெட்கத்துக்குரிய ஒன்றாகும். சிறு சிறு நிகழ்ச்சிகளை பற்றிய முன்னறிவிப்புகள் கூட அவற்றின் எண்ணிக்கையும் தன்மையையும் பொறுத்தவரை வேறு எவராலும் இறை தூதர் என வாதிப்பவருடன் போட்டியிட முடியாது. ஆகினால் அந்த இறை தூதரின் உண்மைக்கு அவைகளே போதுமான ஆதாரங்களாக இருப்பினும் சலனங்களும் யூகங்களுக்கும் ஆள்பட்டிருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் தப்பெண்ணத்துக்கு ஆளாகி விடுகின்றனர். எடுத்துக்காட்டாக, ஒரு இறை தூதரின் துவாவின் விளைவாகவோ அல்லது அந்த இறை தூதர் முன்னறிவித்தபடியோ ஒருவருக்கு ஒரு மகன் பிறந்தால் அது ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளமாகாது எனவும், ஏராளமான பெண்களுக்கும் கூட தங்களுக்கோ அல்லது அண்டை அயலாருக்கோ ஒரு மகன் பிறக்கப் போவதாக உண்மையான கனவு கண்டு அதன்படி நடக்கவும் செய்கிறது என்றும், அதனால் அந்த பெண்ணை இறைவனின் தூதர் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா என பெரும்பாலும் மக்கள் கூறுவர். இவ்வாறான தப்பெண்ணங்களில் மூழ்கியிருப்பவர்கள் பொய்யர்களாயினும் அறிவியனர்களின் வாயை யாராலும் அடைத்துவிட முடியும்? அவர்களை பொய்யர் என நான் கூறுவதன் காரணம் என்னவெனில், கனவு காண்கின்றவர் எல்லாரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்கள் என கொள்வதற்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பற்றிய முன்னறிவித்ததினால்
அவர் இறைவன் புறமிருந்து வந்தவர் என நிரூபணமாகி விடுகிறது என்று நாம் கூறவில்லை. மாறாக முதலில் தான் இறைவனால் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று வாதம் செய்திருக்க வேண்டும். அதன் பின்னர் எண்ணிக்கை, தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் மற்ற சாதாரண மனிதர்கள் கனவு அல்லது வெளிப்பாடுகளை கொண்டு போட்டியிட முடியாத அளவு முன்னறிவிப்புகள் இருத்தல் வேண்டும். எடுத்துக்காட்டாக சிறு சிறு நிகழ்ச்சிகள் குறித்து இறைவன் என் மூலம் செய்துள்ள முன்னறிவிப்புகளின் எண்ணிக்கை பல ஆயிரம் உள்ளன. எண்ணிக்கையிலும் தன்மையிலும் அவற்றுடன் போட்டியிட்டவர் யார்? என்னிடம் மிகவும் பற்றுள்ள மௌலவி ஹக்கீம் நூருதீன் சாஹிப்பின் மகன் இறந்து போனது பற்றி அறிவியலரான ஒருவர் சில வருடங்களுக்கு முன் என்னிடம் ஆட்சேபனை செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 11 பிள்ளைகள் இறந்திருக்கும் பொழுது இந்த ஆட்சேபனை முற்றிலும் முரட்டுத்தனமான பிடிவாதம், அறிவீனம் ஆகியவற்றின் காரணமாக எழுதப்பட்டதாக இருப்பினும் எனது துவாவினால் மௌலவி நூருதீன் சாஹிப்புக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றும் அந்த மகன் துவாவினால் தான் பிறந்தான் என்பதை உறுதி செய்யும் பொருட்டு அவன் உடலில் கட்டிகள் தோன்றும் என்றும் இறைவன் எனக்கு அறிவித்திருந்தான். பின்னர் அவ்வாறே நிகழ்ந்தது. அதாவது சிறிது காலத்துக்கு பின் மௌலவி சாஹிப் வீட்டில் ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு அப்துல் ஹை என பெயர் சூட்டப்பட்டது. அவன் பிறந்து சிறிது காலத்தில் அவனுடைய உடலில் கட்டிகள் தோன்றின. அதன் அடையாளத்தை இப்போது கூட அவன் உடலில் காணலாம். தற்செயலாக நிகழ்ந்தது என்றோ துவாவினால் அல்ல என்றோ யாரும் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகவோ அல்லாஹ் இந்த கட்டிகளை தோன்றச் செய்தான். இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் என்னிடம் உள்ளன. அவற்றையெல்லாம் இங்கு குறிப்பிட்டு கூற இயலாது. சிறு சிறு நிகழ்ச்சிகளை கொண்ட ஆயிரக்கணக்கான முன்னறிவிப்புகள் ஒருவரால் செய்யப்பட்டு அவை நிறைவேறியிருப்பதுடன் தான் இறைவனால் அனுப்பப்பட்டவர் என அவர் வாதித்தும் இருந்தால் உண்மையிலே அவர் இறைவன் புறமிருந்து வந்தவரே ஆவார் என நான் விளக்கியுள்ளேன். ஆனால் சந்தேகம் என்னும் நோய் கொண்ட உள்ளத்தை உடையவர்கள் சந்தேகம் கொள்வதிலிருந்து விலக மாட்டார்கள். அத்துடன் இன்ன ஃபக்கீர் இன்ன விதமான அற்புதம் காட்டினார், இன்ன ஜோதிடர் கூறியதெல்லாம் நிகழ்ந்தது என்றெல்லாம் கூறுவார்கள். அவர்கள் வழிகட்டதுடன் பிறரையும் வழிதவரச் செய்கின்றனர். அந்த அறிவியனர்களுக்கு கண்கள் இருந்தும் அக்கண்களால் எல்லா திசையையும் காண முடியவில்லை. அவர்களுக்கு உள்ளம் இருந்தும் அந்த உள்ளத்தால் எல்லாவற்றையும் உணர முடியவில்லை. என்னை தவிர வேறு யாரும் உண்மையான கனவுகள் காண்பதில்லை என்றோ எந்த இல்ஹாமும் பெறுவதில்லை என்றோ நான் ஒருபோதும் கூறியதே இல்லை. மாறாக என் அனுபவத்தை பொறுத்தவரை இரவு பகலாக விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு விபச்சாரிக்கு கூட உண்மையான கனவுகள் தோன்றலாம். பிறர் பொருளை திருடுவதையே தொழிலாக கொண்ட ஒரு திருடனுக்கு கூட உண்மையான செய்திகள் பற்றிய கனவுகள் அறிய முடியும். நான் எப்பொழுதும் மக்கள் முன் வைத்து வரும் வாதம் என்னவென்றால், இந்த கனவுகள் அவற்றின் தன்மையிலும் எண்ணிக்கையிலும் பிறரால் போட்டியிட முடியாத அளவு ஆயிரக்கணக்கில் இருப்பது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கே கிடைக்கக்கூடியதாகும். மற்றவர்களுக்கு எப்போதாவது ஒரு உண்மையான கனவு அல்லது இல்ஹாம் கிடைக்கலாம். அதுவும் மனித இனத்தின் நன்மைக்காக இறைவன் புறமிருந்து வழங்கப்படுவதாகும். ஏனெனில் வஹி இல்ஹாமின் வாசல்கள் மற்றவர்களுக்கு முற்றிலும் மூடப்பட்டு விட்டால் இறை தூதரிடம் முழுமையான முறையில் நம்பிக்கை கொள்வது அவர்களுக்கு கடினமானதாகிவிடும். நபி என வாதிப்பவருக்கு உண்மையில் வஹி வருகிறதா அல்லது அவர் ஏமாற்றுகிறாரா அல்லது தப்பெண்ணங்களில் மூழ்கியுள்ளாரா என்பதை ஒருபோதும் விளங்கிக் கொள்ள வியலாது போய்விடும். ஏனெனில் முன்மாதிரியின்றி ஒன்றை முழுமையாக விளங்கிக் கொள்வது இயலாது என்பது மனிதனின் இயல்பாகும். அதனால் இறுதியில் தப்பெண்ணம் உருவாகிறது. இதன் காரணமாகவே மது அருந்துகின்ற பழக்கத்தை உடைய ஐரோப்பா, அமெரிக்காவில் உள்ள மக்களின் மூளை குடிப்பழக்கத்தால் கெட்டுப்போனதின் காரணத்தால் உண்மையான கனவுகள் காண முடியும் என்பதை கூட அவர்கள் மறுக்கின்றனர். ஏனெனில் அது பற்றிய முன்மாதிரி அவர்களிடம் இல்லை. எனவே இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இறைவன் உண்மையான கனவையும் இல்ஹாமையும் ஒரு அனுபவ முன்மாதிரியாக பொதுவான முறையில் மக்களுக்கு வழங்குகின்றான். அதாவது மக்களுக்கிடையில் ஒரு இறை தூதர் தோன்றினால், ஆம் இது உண்மைதான், இது போன்றவை நாமும் அனுபவித்துள்ளோம் என உள்ளத்தால் உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது.